ஒட்டுமொத்த தமிழர்களின் குரலாக ஒலிக்கும் சப்பா நியூஸ் தமிழ். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடம்பெற்று போட்டியிட்டு 10 இடங்களில் போட்டியிட்டு விருதாசலம் சட்டமன்ற தொகுதியில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் சிறப்பான முறையிலே மக்களுக்காகவும் தமிழகத்திற்காகவும் நல்ல கருத்துக்களை எடுத்து உரைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் ஒரு திருமண விழாவின் போது பேசும் பொழுது 10 தொகுதிகள் மறைமுகமாக தேமுதிகவை சாடி இருக்கிறார். ஒரு மேலவை உறுப்பினரும் 10 சட்டமன்ற தொகுதிகளும் தேமுதிகவுக்கு கொடுத்து இது பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். அது சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கட்சியே இல்லை, ஒண்ணுமில்லாத கட்சியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணியிருக்கார். அண்ணன் வைகோ அவர்கள் மீது மரியாதை உண்டு. ஒரு தமிழகத்தில் மூத்த அரசியல் தலைவர், நல்ல அறிவாளி, அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அவர் விமர்சனம் செய்வதற்கு அவருக்கு எந்த விதமான அருகதையோ தகுதியோ இருப்பதாக நான் கருதவில்லை. ஏன்னா அவரை பற்றி நான் சிறு வயதில் இருந்து நானும் அவருக்காக நானும் உழைத்திருக்கிறேன். 94 2000 வரலும் பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திமுகவில் நானும் பணியாற்றிருக்கேன். எங்களுடைய தலைவர் கேப்டன்களுடைய அசைவோடு நான் பணியாற்றிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு தேமுதிக ஒரு விமர்சனம் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திமுகவினுடைய இதுக்காக, அவருடைய வளர்ச்சிக்காகவோ அவருடைய தேவைக்காகவோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை திருப்திப்படுத்தவோ அவருக்கு இருக்கக்கூடிய நன்னும் வெளிப்படையா எங்க கிராமத்துல சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிப்பு எடுத்துக்கிறேன்னு அவங்க தான் சொரிஞ்சுக்கணும். அதனால தேமுதிகவை சொரியக்கூடாது. அவர் தொண்டர்களை அது பாதுகாத்துக்கணும். அதுக்கு அவர் பல வழிகளை தேடிக்கணும். எங்களுக்கு தேமுதிகவுக்கு தகுதி இருக்குதா, தரம் இருக்கா, பலம் இல்லையா என்பதை பற்றியெல்லாம் தேமுதிகவுக்கு தெரியும், எங்களுடைய கழக பொதுச் செயலாளருக்கு தெரியும். அதனால எங்களை சொல்றதை விட்டுட்டு முதல்ல அவருடைய கட்சியை, அவருடைய தொண்டர்களை அவர் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல 10 தொகுதி அதிகம் என்பதை போல அவர் சொல்லியிருக்காங்க. மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், 2011 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே அவர் அழைக்கல. ஒரு இடத்துல கூட அவர் நிக்கல. எத்தனை தொகுதியில் நின்றாரு அவர் சொல்லிட்டு மக்கள்கிட்ட 2011 சட்டமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திமுக எத்தனை தொகுதியில போட்டியிட்டது அப்படின்னு அவர் வெளிப்படுத்திட்டோம். 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக ஒரு நல்ல முடிவெடுத்திருந்த நிலையில், எங்கள் தலைவர் நல்ல ஒரு முடிவெடுத்து மக்கள் பணியாற்றுவதற்கு ஒரு சரியான சூழலை நாங்கள் அமைத்திருந்த நிலையில் கொல்லைபுரத்திலே சூழ்ச்சி செய்து தேமுதிகவை மக்கள் நல கூட்டணியோடு இணைத்து எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு வந்ததை தடுத்து நிறுத்தியது அண்ணன் வைகோ தலைமையிலான மக்கள் நல கூட்டணி என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். விரிவா அதை பத்தி நான் பேசல. அவர் கட்சியில் இருந்தே மல்லை சத்யா அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு மேல நான் அதை சொல்ல விரும்பல. அதனால நான் சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு 11ல போட்டியிடறதுக்கு கூட்டணியில எந்த வாய்ப்பும் எந்த கட்சியும் கொடுக்கல, கூட்டணிக்கே கூப்பிடல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் புறக்கணித்து வெளியே தள்ளி விட்டார். இவர் எந்த தொகுதியிலும் போட்டி இல்லை, தனித்தும் போட்டி இல்லை, எந்த தொகுதியிலும் அவர் போட்டி போடல. 2016 மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு 59 இடங்களை கொடுக்க தயாராக இருந்தும் அந்த நிலையில் பழம் நழுவி பாலிலே விழும் என்று கலைஞர் அவர்களே அறிக்கை கொடுத்தார்கள். அந்த சூழலில் கூட நாங்கள் மக்கள் நல கூட்டணியோடு எங்கள் தலைமையில இருந்தீங்க. அன்னைக்கு நீங்க தேமுதிக எங்களுடைய கட்சி
நாங்கள் 104 இடங்களில் நாங்கள் போட்டியிட்டோம். நீங்கள் வெறும் 26 இடங்களில் நீங்கள் போட்டியிட்டீர்கள். எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும் என்று எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் மக்கள் சேவை செய்து அவருடைய உடல் சோர்வு ஏற்பட்டு அவர் இன்று எங்களோடு இல்லை என்றாலும் எங்களுடைய தொண்டர்கள் தன்மானம் மிக்கவர்களாக கொள்கை உடையவர்களாக என்றும் கேப்டனுடைய நினைவோடு தேமுதிகவை இன்று பலமோடு நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களுடைய இது தெரியும். உங்கள் நிலையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சூழ்நிலைக்காக எங்களை சொரிந்து விடாதீர்கள் என்பதை மட்டும் அண்ணன் வைகோ அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் இந்த மாதிரியான போக்கு, நீங்கள் சிறந்த அறிவாளி, நாங்கள் ஒத்துக்கிறோம், நல்ல கல்வியாளர் ஒத்துக்கிறோம், உங்களை நீங்களே தாழ்வுபடுத்திக் கொள்ளாதீர்கள் என்பதை மட்டும் கேட்டு தேமுதிகவை மீண்டும் சொல்றேன், தேமுதிகவை சொறியறதை விட்டுட்டு நீங்க உங்க கட்சியை நீங்க பாருங்க, உங்களுடைய வளர்ச்சியை நீங்க பாருங்க, மறுமலர்ச்சி திமுகவுடைய வளர்ச்சியை நீங்க பாருங்கன்னு உங்களுக்கு சொல்லிக்க நான் கடமைப்பட்டேன். எங்கள் தேமுதிகவை மீண்டும் மீண்டும் நீங்கள் ஏதாவது விமர்சனம் செய்தால் அதற்கு சரியான பதிலடியை கொடுப்பேன் அப்படிங்கிறதுல இளங்கோவன் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். இல்ல வைகோவுடைய இந்த கருத்துக்கு கட்சி தலைமை எதை எதிர்ப்பு? நாங்களும் கட்சி தான். கட்சி தலைமைங்கிறது எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு இதுக்கு சொல்லணும். அந்த அளவுக்கு நான் வைகோ அவர்களை நான் நினைக்கல. எங்களுடைய பொதுச் செயலாளர், நான் செய்தி தொடர்பாளர் இருக்கேன், சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் இருக்கேன், உயர்மட்ட குழு உறுப்பினராக இருக்கேன். நான் சொல்றேன், நானே முடிவெடுத்து நான் சொல்றேன், என்னுடைய ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்துறேன். எங்களுடைய தேமுதிகவை பேசுற அளவுக்கு அண்ணன் வைகோ அவர்களுக்கு தேவையற்ற வேலை, அவ்வளவுதான் நான் சொல்லிக்குவேன். அவர் கடந்த கால அரசியல் நகர்வுகளை எல்லாம் நாங்க உன்னிப்பா கவனிச்சிருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கோம். நானும் மறுமலர்ச்சி திமுக பயணம் பண்ணியிருக்கேன். அதோட அவருக்கு சொல்றேன், இன்னும் 2016 என்னென்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நான் சொன்னேன். அவருக்கு சங்கடம், அது அரசியல் நாகரிகமா இருக்காதுங்கிறதுனாலதான் நாங்க மாற்று கட்சிகளை விமர்சனம் செய்வதில்லை. எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி செய்கின்ற, அந்த ஆட்சி செய்கின்ற குற்றங்களையும் குறைபாடுகளையும் வெளிப்படுத்த வேண்டிய கடமையில் தேமுதிக எப்பொழுதும் இருக்கும். அன்று கேப்டன் அவர்களும் இருந்தார், இன்று எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களும் இருக்கிறார். அவ்வளவுதான். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா எங்க கட்சியை நிச்சயமா எங்களுடைய லட்சியம் குறிக்கோள், எங்களுடைய கேப்டனுடைய லட்சியம் குறிக்கோள் ஒரு நாள் வெல்லும் என்ற அடிப்படையிலே எங்கள் பயணத்தை தொடர்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட மதசார்பற்ற கூட்டணியுடைய தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களோடு நாங்கள் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை உரியவர்களுக்கு நம்பிக்கையாக நாங்கள் இருப்போம், துரோகிகளுக்கு நிச்சயமாக எதிரிகளாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி அந்நியார் அவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நன்கு படித்தவர், பண்புள்ளவர், பாசமுள்ளவர், தேசிய முற்போக்கு திராவிட கழகை துவங்குவதற்கு முன்பாக இருந்து அரசியல்ல பார்த்தீங்கன்னா பண்பட்டு வந்தவர். கேப்டன் அவருடைய லட்சியத்தையும் கொள்கையிலும் அவங்க மக்களிடத்திலும் சரி, தொண்டர்களிடத்திலையும் அவங்க சரியா அவங்களுடைய பயணத்தை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்புகள் எடுத்து பேசணுங்கிறது ஒரு அரசியல் தலைவர்களை விட பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், அதே போல டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இந்த வரிசையில் எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்களும் குறிப்பெடுத்து பேசுவது கிடையாது. தன்னுடைய மனதில் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதை பேசுவார்கள், எது தீங்குதோ அதை எதிர்த்து குரல் கொடுப்பார்கள். அந்த வகையில் அனைத்தும் அறிந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் அந்த அளவில் தான் சட்டமன்றத்திலே மக்களுக்கு தேவைகளை அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் எவ்வளவு பிரச்சனை, அதாவது ஒரு ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் 6 மாத காலம் ஒவ்வொரு ஆட்சிக்கும் டைம் கொடுப்பாங்க எல்லா கட்சியும். இந்த தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றங்கள், கொலைகள், கொள்ளைகள் இப்படி தொடர்ந்து நடந்து வந்து கொண்டு இருந்தாலும் அவ்வப்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலே பொதுச் செயலாளர் அறிக்கை மூலமாக கண்டனத்தையும் கண்டித்து கொண்டும் இருக்கிறார். இந்த நிலையில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய, நமக்கு கொடுக்க வேண்டிய காவிரி நீரை கர்நாடக அரசு திட்டமிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தடுத்து கொண்டே இருக்கிறது. இதற்காக மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதற்காகவும் காவிரி பிரச்சனை மேலாண்மை வாரியத்தினுடைய பங்கீடுபடி நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகம் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியும் எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் 2014 அந்த சமயத்திலே அனைத்து கட்சி தலைவர்களும் அழைத்து சென்று அப்போது இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்தார்கள். கொடுத்து
அதற்கான கர்நாடகாவுக்கு எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து நாங்கள் மேட்டூரிலே நாங்கள் ஒரு கண்டன உண்ணாவிரதத்தை, ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தை மேகதாது அணை கட்டக்கூடாது என்று சொல்லி தேமுதிகவுடைய கேப்டனுடைய ஆணைப்படி சேலம் மாவட்டத்திலே நாங்கள் மேட்டூரிலே ஒரு பெரிய உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்தினோம். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தினோம். அந்த வகையில் அங்கே அணை கட்டக்கூடாது என்பது தமிழக மக்களுடைய நம்முடைய உரிமை, கோரிக்கை. அது தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அனைவருக்கும். அதனால அதை முன்மொழிந்து பேச வேண்டிய நேரத்துல அவங்க பேசியிருக்காங்க. அவ்வளவுதான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நிச்சயமா தேமுதிக மக்களுக்கு தேவை என்பதை கேட்டு பெறும். மக்களுக்கு தேவையற்றது, தீங்கு என்று இருந்தால் நிச்சயமாக எதிர்த்து குரல் கொடுக்கும். உங்க பேர் என்னுடைய பேர் AR இளங்கோவன், சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர், கட்சியினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர். இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.